செய்திகளை பார்த்து வருகிறோம். பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க கணவரின் கையெழுத்தோ அனுமதியோ தேவையில்லை என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருப்பது என்ன விவரங்கள்? சென்னையைச் சேர்ந்த ரேவதி என்பவர் பாஸ்போர்ட் கோரி மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் விண்ணப்பித்திருந்தார். விண்ணப்பத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காது குறித்து விசாரித்த போது கணவரின் கையெழுத்து பெற்றிருந்தால் மட்டுமே விண்ணப்பத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஸ்போர்ட் அதிகாரி கூறியிருக்கிறார். கணவருக்கும் தமக்கும் இடையில் பிரச்சனை ஏற்பட்டு தனது கணவர் தாக்கல் செய்த விவகாரத்து வழக்கு நிலுவையில் உள்ளதால் கணவரின் கையெழுத்தை பெறுமாறு வற்புறுத்தாமல் பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிடக் கோரி ரேவதி சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ், பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க கணவரின் அனுமதியோ அவரது கையெழுத்தோ மனைவி பெற வேண்டிய அவசியம் இல்லை என குறிப்பிட்டிருக்கிறார். கணவரின் கையெழுத்து பெற வேண்டும் என்று வற்புறுத்துவதன் மூலம் ஒரு பெண்ணை கணவனின் உடமையாக கருதும் இந்த சமூகத்தின் மனப்பான்மையை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரியின் செயல் காட்டுவதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே கணவன் மனைவி உடனான உறவில் பிரச்சனை உள்ள நிலையில் கணவரிடம் இருந்து கையெழுத்து பெற்று வருவது என்பது இயலாதது எனவும், திருமணமாகிவிட்டால் பெண் தனது அடையாளத்தை இழந்து விடுவதில்லை எனவும் உத்தரவில் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். கணவனின் அனுமதி கையெழுத்து இல்லாமல் மனைவி பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க முடியும். கணவனின் கையெழுத்து பெற வேண்டும் என்ற நடைமுறை ஆணாதிக்கத்தை காட்டுவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய நீதிபதி மனுதாரரின் விண்ணப்பத்தை பரிசீலித்து 4 வாரங்களில் பாஸ்போர்ட் வழங்க பாஸ்போர்ட் மண்டல அதிகாரிக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.